சிந்து சமவெளி நாகரிகம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? புதையுண்ட நகரம். செகண்ட் கொஸ்டின், அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களும் அதோடைய நகரங்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. காளிபங்கன் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான், சுர்கோட்டடா அப்படிங்கிறது குஜராத், லோத்தல் காம்பே வளைகுடா, கீழடி மதுரை. மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? சிந்து மாகாணம். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. இதை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் தவறானவற்றை சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. பெருங்குளம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ தான் கரெக்டு. அகழ்வாராய்ச்சி சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி தொடங்கியது 1921 கரெக்டு. சக்கரம் மண்பாண்டம் கரெக்டு. டெரக்கோட்டா அப்படிங்கிறது செப்பு பட்டயம் சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஏன்னா டெரக்கோட்டா அப்படிங்கிறது களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, அதை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ 4 தான் தவறு. அடுத்து, கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக. அப்போ சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் அறிந்திருக்காது. அப்போ அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களில் யார் மெகஸ்தனிஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெக்கரண்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் கூற்று கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். காரணம், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தவைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கப்பல் செப்பனிடம் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. லோத்தல், நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல். அடுத்த கொஸ்டின், அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களை பொறுத்துக. சிந்து பார்த்தீங்கன்னா கோட்டிஜி, ராஜஸ்தான் காளிபங்கன், பஞ்சாப் ரூபார், ஹரியானா பனாவலி. அடுத்த கொஸ்டின், இதுவும் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் தான். கோட்டிஜி சிந்து, காளிபங்கன் ராஜஸ்தான், ரூபார் பஞ்சாப், சுர்கோட்டடா குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மென்கற்களால் முத்திரைகள் செய்யப்பட்டது. அடுத்து, சிந்து சமவெளி நகரத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் பார்க்கும்போது கோட்டையின் வடக்கு பகுதி தான் ஆன்சர். ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு மற்றும் தகரத்தை அவங்க பயன்படுத்தவில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருபவைகளுள் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது லர்கானா மாவட்டத்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. மீதி இருக்கிறது தவறாக மேட்ச் ஆகிருக்கு. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஏன்னா மொஹஞ்சதாரோ மேடான பகுதின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்கும்போது ஸ்டியேட்டட். அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது. மென்கற்கள். மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடியாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 150 அடி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க.
இதில் பார்க்கும்போது சிந்து சமவெளி பார்க்கும்போது சிந்து நதி ஃபுல்லாகவே இருக்கும். தெற்கு பஞ்சாப், பலுச்சிஸ்தான் இதெல்லாம் கரெக்டு. கங்கை சமவெளின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இது தவறு. அப்போ ஆப்ஷன் டி வந்து தவறு. அடுத்து சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில்னு பார்க்கும் பொழுது விவசாயம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி ராவி நதிக்கரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்இ மார்டிமர் வீலர் தான் அதோட ஆசிரியர். சிந்து நாகரிகம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மார்டிமர் வீலர். எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர், இது கரெக்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது, இதுவும் கரெக்டு. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கரெக்டு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் தான் இயக்குனர் ஜெனரலாக இருந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் தான் வந்து முதலாக அந்த சிந்து நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கார். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது, அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெரகோட்டா, அதாவது மண்ணால் செய்யப்பட்டது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார். மேல் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் யாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கும்போது கீழடி. கீழடி அப்படின்னு பார்க்கும்போது மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் கீழடி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஐஏஎஸ் அதிகாரி வந்து இந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லியிருக்காங்க, இதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் பார்க்கும்போது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது மத்திய ஆசியா மெசபடோமியா கூட வந்து வணிக தொடர்பு இருந்தது. வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான், பாரசீகம் இந்த 4 கண்ட்ரிஸோடையுமே வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? அதாவது நேம் த மெட்டல் யூஸ்டு பை த பீப்புள் ஆஃப் சவுத் இந்தியா ஃப்ரம் த சோர்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது தாமிரம், காப்பர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரியர் அல்லாதார் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கி. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட், நான் ஆரியன்ஸ். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னா அரச மரம். ஆமாம், அரச மரத்தை தான் அவங்க தெய்வமாக வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மரங்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுறதும் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது தந்தம், சங்கு, சித்திரை வேலைப்பாடு செய்யப்பட்ட மண்கலன், சவர்க்காரம் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து சங்குனால் வந்து அந்த முத்திரைகள் வந்து செய்யப்படவில்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை அதுன்னு கேட்குறாங்க. 0.875, அதுதான் வந்து கரெக்டான. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், ஹரப்பா சிந்து சமவெளி மக்களுக்கு செம்பு, வெண்கலம் பற்றி இது அறிவு இருந்தது. அப்போ ஆப்ஷன் டி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது, அதை ஒமிட் பண்ணிடணும். ஏன்னா அவங்களுக்கு இரும்பு பற்றிய அறிவே இருக்காது. அப்போ இதோட ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரம் வழிமுறையாக இருந்ததுன்னா வேளாண்மை தொழில் தான் அவங்களுக்கு வந்து முக்கிய வாழ்வாதாரமாக இருந்தது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. சித்திரை எழுத்து முறை தான் இருந்திருக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து என்ன வந்து அவங்க வேட்டையாடுது அந்த மாதிரி உள்ளதை வந்து வரைந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 கட்டிடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான கூற்று தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது, மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கும்போது இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சிந்து சமவெளி மக்கள் வந்து பருத்தியிலான ஆடைகள் தான் வந்து உடுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அவங்க அந்த சமுதாயத்தில் வந்து மதம் அப்படிங்கிறது ஒன்று வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்க்கும்போது 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியான கூற்று தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து, மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லர்கானா மாவட்டம் மொஹஞ்சதாரோ. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது அகழ்வாய்வு நடந்த இடங்கள், அதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிட்டு சான்குதாரோ. ஆன்சர் பார்க்கும்போது மசுந்தார். குல்லி அப்படிங்கிறது ஆரல்ஸ்டீன். ராக்கி கர்கி அப்படிங்கிறது அமரேந்திரநாத். தோலவீரா அப்படிங்கிறது ஜேபி ஜோஷி. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஹரப்பா அமைந்துள்ள மான்ட்குமாரி மாவட்டம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நிலநடுக்கம் வந்து காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கும்போது சான்குதாரோ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டும் துறைமுகம்னாலே நம்ம வந்து லோத்தல், ஆப்ஷன் ஏ, குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அரிக்கமேடு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு. நெக்ஸ்ட்டு, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய தொல்லியல் துறை வந்து 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இதோடைய தலைமையகம் பார்க்கும்போது நியூ டெல்லி. அப்போ முதல் ஆய்வாளர், இந்திய தொல்லியல் துறையின் முதல் ஆய்வாளர் யான்னு பார்க்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்காம். இது வந்து ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஆப்ஷன் சி கரெக்டு. ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரும்பு பற்றி அவங்களுக்கு அறிவில்லை. அப்போ பார்லி, கோதுமை இதெல்லாமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, பயிர் செஞ்சுருக்காங்க. ஆனால் கரும்பு வந்து அவங்க பயிர் செய்யலை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நகரங்களும் அதை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவங்களோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சான்குதாரோ அப்படின்னு பார்க்கும்போது என்சி மசும்தார் வந்து அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. லோத்தல் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர் ராவ் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. பனாவலி அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. மிட்டாதல் அப்படிங்கிறபோது சூரஜ் பான் அப்படிங்கிறவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ
நம்மளுக்கு தெரியும் பெருங்குளியலறை வந்து மொகஞ்சதாரோவில் தான் காணப்பட்டது. ஹரப்பா அப்படிங்கிறது டிஆர் சகானி அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி பண்ண இடம். திரிமுகம் அப்படிங்கிறது சிவன். அடுத்து வெண்கலக்கோல் அப்படிங்கிறது அளவை முறை வந்து அவங்க வந்து வெண்கலக்கோல் வந்து தராசு வச்சு வெண்கலத்தாலான தராசுகளை வச்சு அளவை முறை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.